ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நடிகர் ராஜேஷ் அவர்கள் இறந்ததை பற்றி அவருடைய சகோதரர் சொல்லும் பொழுது, ஒரு சித்த வைத்தியர் ரொம்ப நேரத்தை இழுத்துட்டார், 2 மணி நேரம் பேசி நேரத்தை வளர்த்துட்டார், இல்லாட்டினா அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருப்போம், காப்பாற்றியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் அவர் சித்த வைத்தியத்தை பற்றி சொல்லலை. அவர் சொன்னது இவர் பேசி நேரத்தை வளர்த்துட்டார் அப்படி தான் சொன்னார். ஆனால் நிறைய பேர் இதனால் சித்த வைத்தியம் வேஸ்ட்டு, சித்த வைத்தியத்தில் எதுவும் பண்ண முடியாது இப்படின்ட்டு அது சித்த வைத்தியத்துக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா உடனடி தீர்வு அப்படிங்கிறது தீர்வுனா அது பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த நேரம் ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஆகுது. திடீர்னு வரணும் அப்படின்னா அது இங்கிலீஷ் மெடிசனில் தான் வரும். ஆனால் அது இல்லாமலும் அந்த வர்மக்கலை இதிலெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். வருஷக்கணக்காக இருந்த ஒரு வலி அந்த வர்மக்கலையின் மூலமாக டக்குன்னு சரியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக உடனடி ரிலீஃப் அது பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்று இருக்குது. ஸோ அது இங்கிலீஷ் மெடிசின் ஓரளவுக்கு, மற்றதுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நாள்பட்ட நோய்கள், அதுக்கெல்லாம் சித்தா பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனில் போனீங்கன்னா அது கோடிக்கணக்கில் செலவாகும், ஆனாலும் க்யூர் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக செலவாகாது. கொஞ்சம் ஆக 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 பார்த்திங்கன்னா அந்த நோயை ரிவர்ஸ் பண்ணுற அதிசயமெல்லாம் சித்தாவில் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள், தோல் வியாதிக்கு கூட அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணி எங்கெங்கேயோ போய் அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சித்தாவில் போய் டக்குன்னு சரியானதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் சித்தாவை கண்டிப்பாக குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சித்தா டாக்டர்ஸ் அந்த ஒவ்வொரு நோய்க்கான காரணம் சொல்கிறது மெய்சில் இருக்க வைக்கும். இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அவங்க பெரும்பாலும் தீர்வு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண வெட்டி கடாசு இப்படிங்கிறது தான் வரும். அப்படி பண்ணதுனால நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பேர் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பாக ஒரு சகோதரி யூடியூப்பில் சித்தா டாக்டர், அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, இந்த அல்சருக்கு பெஸ்ட் மெடிசன் மோர் தான். நல்ல தண்ணியாக நீர் மோர் வச்சு நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுன்ட்டு. ஸோ அது எனக்கு அல்சர் வரும்போது ட்ரை பண்ணும்போது செம்ம மேஜிக்காக இருந்தது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தா டாக்டர்ஸ் நமக்கு கொடுக்குற வழி செலவும் இருக்காது, ஆனால் உண்மையிலே அதுதான் சொல்யூஷனாகவும் இருக்கும். அந்த குறிப்பாக இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சில விஷயத்திற்கு, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு ரிலீஃப் வரணுன்னா அது இங்கிலீஷ் மெடிசனால் தான் முடியும். ஆனால் அதுக்கப்புறம் உடம்பு ரீஜுவினேட் பண்ணுறதுக்கு சித்தா போன்ற ஆல்டர்னேட் மெடிசன் பெட்டர். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக ராஜேஷ் அவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலுமே எல்லோருடைய வீட்டிலையும் நடக்கிற மரணங்களில் இந்த உணர்வு கண்டிப்பாக வரும். யார் இறந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணமோ, நாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே. குறிப்பாக கொரோனா டைமில் இப்போ என்னென்னா, இப்போ கொரோனா பெரும்பான்மையானவர்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இறந்தாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் மெடிசனே வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ மரணம் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நடக்க தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி இங்கே சித்தா டாக்டர் வரலைன்னா காப்பாற்றி இருக்கலாம், வரலைன்னா ஆஸ்பத்திரிக்கு வேணால் அழைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் காப்பாற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறது மனிதர்களால் சொல்ல முடியாது இல்லையா, கடவுளை நம்ம சொல்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே மாதிரி அந்த கொரோனா டைமில் கூட நிறைய பேர்
இந்த ஆஸ்பத்திரிக்கு பதில் ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தா காப்பாற்றியிருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க. கவனக்குறைவுனால் விட்டுட்டோம். கொஞ்சம் அது இறந்த உடனே மைண்ட் அப்படி தோணும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியான்னு மைண்டு வந்து கொஞ்சம் அலப்பாயும். ஆனால் ஒரு முடிவு தான் எடுக்க முடியும் இல்லையா? அதில் இறந்துட்டாங்கன்னா உடனே ஒரு வேளை அப்படி வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மரணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயமே நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது தோன்ற விஷயம்தான். திருமணத்திலிருந்தே இல்லை, எத்தனையோ பேர் வந்து திருமணமாகி கணவன் அல்லது மனைவி செட் ஆகலைன்னும் போது ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணையை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், லவ் பண்ண பொண்ணையை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் மரணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. அது என்னென்னா, கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, என்ன இந்த வயசில் இறந்துட்டான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. விதி வந்துச்சு போயிட்டான், அவ்வளோதான், அவன் நேரம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இந்த நேரம் போகணுன்னு இருக்குது அப்படின்வாங்க. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ஆன்மீக உண்மை அது. ஏன்னா அந்த உண்மை அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கர ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும், துல்லியமாகன்ற. ஒன்றுமே ரிப்பீட் ஆகாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீடியோவை இதே நாளில் நான் போட்டிருந்தால் தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் நான் இதான் பண்ணுவேன், நீங்களும் பார்ப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேரம் நான் இது தான் பண்ண நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மாதிரியே உயிர் பிரியறது கூட இந்த நேரம் இப்படித்தான் உயிர் பிரியணும் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு ஒரு தெரிஞ்சவங்க, அந்த பசங்க வந்து ஒரு இடத்துல டீ குடிக்கிறாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், டீ குடிக்கிறாங்க. அப்போ வந்து டைம் ஆச்சு வா அப்படின்னு கடன்னு அவசரப்படுத்தி காரில் போகிறாங்க. போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மரணத்துக்காகவே அதிவேகத்தில் போன மாதிரி இருக்குது. கவனம் இருந்தவங்கள அவசரப்படுத்தி அழைச்சிட்டு போனது. ஸோ இது எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து யாருமே மாற்ற முடியாது. இப்படி பண்ணியிருந்துருக்கலாமா, அப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி நடக்கலை, இதுதான் வழி, இப்படி தான் நடக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்கள் மனதை பயங்கர அமைதிப்படுத்திடும். ஏன்னா இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்குதுன்றதே உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர லிபரேஷனை கொடுக்கும். இல்லாட்டினா ஐயோ என்னுடைய தப்பு அப்படின்னு இருக்கும் இல்லையா? கிடையவே கிடையாது. அதுதானே கீதா சாரமே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்குமோ அது இன்னும் நன்றாகவே நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது காரணம்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது, அதில் கண்டிப்பாக நன்மை இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் தேவையற்ற அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது நமக்கு. ஏன்னா நம்மளும் கில்ட்டி ஃபீலிங் ஆகி அவர் வந்து எல்லார் குடும்பத்திலுமே இப்படி பேசுகிறது தான். ஸோ அப்படி அவர் பேசினா கூட அவர் எந்த டாக்டர் சொன்னாருன்னு தெரில. ஸோ அந்த குறிப்பிட்ட சித்தா டாக்டருக்கு ஒரு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் இல்லையா? மன உளைச்சலை கொடுக்கும், நிறைய பிரச்சனையை கொடுக்கும். பட் எனிவே அது வந்து அவர் சகோதரர் மேலே உள்ள அன்புனால சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அது வந்து பலருக்கும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஸோ அதேமாதிரி இன்னொன்று வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து சில இடங்களில் பேசியிருப்பார். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயோ ஏதோ ஒரு இயேசுநாதர் பற்றிய இதுலேயும் நடிச்சிருந்தார். அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் அவர் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறதும் தெரியுது. பட் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்தவராக வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொன்று கல்லறையே கட்டிட்டார் இல்லையா? அவருக்கு பைபிள் வசனம் என்னென்ன எழுதணுன்னெலாம் கூட எழுதி வச்சிட்டேன் அப்படின்றார். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து நாஸ்திகராக இருக்கிறாரு, கம்யூனிஸ்டாக இருக்கிறாரு, அப்புறம் எப்படி கிறிஸ்தவராக மாறினார்? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, அந்தந்த மதத்தை சார்ந்த ஆத்மா எங்கே போனாலும் இந்த மாதிரி நாஸ்திகராகவே ஆனாலும் திரும்பி வரும்போது அந்த மதத்தில் தான் வரும். அப்படி வேறு மதத்துக்கு போனால் அது உண்மையிலே வேறு தர்மத்தை ஆத்மா தவறி இன்னொரு மதத்தில் பிறந்திருக்கும். அது ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கும், கர்ம கணக்கினால் பிறந்திருக்கும்.
ஸோ இதில் வந்து அவர் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்து மதத்தில் உள்ள குறையை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அது என்னென்னா அந்த கம்யூனிஸ்ட்டு இந்து மத வெறுப்பு இது எல்லாமே அதில் வெளிப்பட ஆரம்பிச்சிது. ஆனால் சொல்லும்போது நான் அதெல்லாம் வெறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. நான் ஒவ்வொரு தடவையுமே அவர் அப்படி தான் சொல்கிறார். அதேமாதிரி நான் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை அப்படின்ட்டு பிராமணர்களை எதிர்த்தும், பிராமணர்களை எங்கேயாவது அடகு குத்தி பார்த்துருக்கீங்களா, நெருப்பு மேய்ச்சி பார்த்துருக்கீங்களா, சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறீங்களா, வைணவர்களை இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். இந்த ஜாதி அது இதுன்னு பார்த்திங்கன்னா இதுவே பாதிரியார் அகத்தியன்கிட்டையும் நம்ம பார்க்க முடியும். அவருமே பார்த்திங்கன்னா நாஸ்திகனா கம்யூனிஸ்ட் சிந்தனையோடு இருந்தார். ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்தாலும் மீண்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு தான் போவார், ஏன்னா அந்த மதத்தில் உள்ளது. ஆனால் கூடவே அந்த ஜாதி வேற்றுமை இந்த விஷயம் மைண்டில் இருக்குது. இது ஜென்ரலாகவே கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பேசுவாங்க. பட் அந்த கம்யூனிசம் அந்த இது இருக்கிறவங்க அதிகமாகவே பேசுவாங்க. ஆனால் அவர் பாதிரியாராகத்தினா அவர் பியூர் கிறிஸ்டியன், அதனால் அது வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் இவர் அந்த ஜோசியம் இதிலெல்லாம் மூழ்கினாலும் அவர் வந்து ஆன்மீகவாதியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது வந்து நிறைய பேட்டிகள் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆன்மீகவாதியோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, கோயிலுக்கெல்லாம் வந்து அரைகுறை பையன்தான் போவான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒழுக்கமாக இருக்கிற நேர்மையாக இருக்கிறன்னா நீ கடவுளை தேடி போத்தல, கடவுள் ஒன்றை தேடி வருவார், அரைகுறையாக இருக்கிறவனுங்க தான் கோயிலுக்கு போவானுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கோயிலுக்கு போய் 53 வருஷம் ஆகுதுன்ற. ஸோ மேபி ஒரு வருடத்துக்குள்ளே தான் அது பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ 75 வயதில் இறந்துருக்கிறார் அப்படின்னா 53 வருஷம்னா 22 வயசு 21 வயசில். ஸோ அப்போ கிறிஸ்டினாக அவர் சர்ச்சுக்கு போனதை தான் சொல்கிறார். நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது சாமியை நினச்சிக்கோங்க அப்படிங்கிற, அதாவது கோயிலுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவங்க சொந்தக்காரங்க யாரோடைய அத்தையோ யாரோ வந்து இந்த வருடம் கல்யாணம் பண்ணுவாங்க, இந்த நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் இருப்பாங்க, கட்சியில் இந்த நோய் வந்து இறப்பாங்க அப்படின்னு ஜோசியம் சொன்னதில் அவர் ஷாக்காகி ஜோசியத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறார். ஒரே ஒரு தடவை அவர் கோயிலுக்கு போயிருந்தார்னா அங்கே நடக்கிற அனுபவம், அது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொன்னோம், அவர் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் பார்த்துருக்கிறாரு. மகாபாரத கதையோ அல்லது பைபிளில் உள்ள விஷயத்தையோ இன்ஃபர்மேஷனாக பார்த்துருக்காரே தவிர தன்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவர் பார்க்கவே இல்லை. ஒன்ஸ் கோயிலுக்கு போனார்னா அந்த வைப்ரேஷன் அவரால் உணர்ந்திருக்க முடியும், அது ஷாக்கு கொடுக்கும். ஸோ அது அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் வந்து கோயிலுக்கே போகாதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா போனால் அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பைபிள், குரான், கீதை, ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படித்து வராதது சும்மா நீங்கள் கோயிலுக்கு போனாலே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நாஸ்திகராக இருந்தாலும் சரி, டக்குன்னு உங்கள் மனம் அமைதியாகிறது ஃபீல் ஆகும். சும்மாவே துக்கத்தில் போனீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா வெயிலில் இருக்கிறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும் இல்லையா? ஸோ அது எப்படி கோயிலுக்குள்ளே, குறிப்பாக பெரிய பெரிய சிவன் கோயில், விஷ்ணு கோயில், அங்கெல்லாம் உள்ளே போகும்போதே, குறிப்பாக சிவனுடைய கோயில் போகும்போது அது எப்படி வைப்ரேஷன் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம ஒரு 4-5 வீடியோ முன்னாடி போட்டிருப்போம். இந்து கோயில்களுக்குள் போகும்போது எப்படி நாம் திடீர்னு பரவசம் அடைகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்ததுனால அவர் சர்ச்சை சொல்லியிருந்தாருன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன் இருக்குன்னா, சர்ச்சுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, மசூதிக்குள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ ஏன் இதில் மட்டும் ஆகுதுன்றதை நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகாமல் நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு குரானோ பைபிளோ படித்தா உண்மையிலே அங்கே சொல்லி கொடுக்குறத விட நீங்கள் வீட்டில் நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அவங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. எந்த சர்ச்சில் முதல்ல பைபிளை ஒழுங்காக படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான அர்த்தத்தையோ சொல்கிறாங்க. வேறு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஜான் ஜபராஜ் மாதிரி பேசுகிறது தான் நடந்துகிட்டு இருக்குது. கடவுள் உனக்கு இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நீங்களே படித்தாலும் புரியாது. பட் ஏதோ அங்கே சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை விட கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கோயிலில், இந்து கோயிலில் நீங்கள் படிக்கிற விஷயமே கிடையாது. யார் படிக்கிறாங்க இந்து மதத்தில் உள்ள எதையுமே? எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அவங்க ஜஸ்ட்டு போகிறாங்க, போனோடனே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதுக்காக தான் போகிறாங்க.
ஸோ அடுத்தது வந்து இந்த சாமி சாமின்னு விழுந்து கிடக்கிறவங்கள நான் சோம்பேறின்னு தான் சொல்லுவேன். உங்கள் கை கால் உங்களுடைய புத்தி தான் உங்களை காப்பாற்றும். இது வந்து ஜஸ்ட் 1 இயர் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் தான் அவர் பேசியிருப்பார். ஸோ மொத்தத்தில் அவர் ஒரு நாஸ்திகராக தான் இருக்கிறார். ஸோ ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? பைபிளில் கடவுள் தேடி வந்தது ஒரு கொலைகாரனை, மோசஸை தேடி வர்றார். இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா வழிப்பறி கொலைகாரன் வால்மீகியை தேடி வர்றார். ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, இது எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. மோசஸ் கதையோ வால்மீகி வழிப்பறி கொலைக்காரனாக இருந்தான்றதெல்லாம். ஆனால் அதோடைய மெசேஜ் அது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் அதுக்குள்ளே ரகசியம் இருக்குது. அந்த மாதிரி கீழானவர்களாக மனிதர்கள் மாறும்போது தான் இறைவன் வரார் இந்த பூமிக்கு. கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. அதுதான் இறுதியில் இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி அவதாரம் அப்படிலாம் சொல்கிறது. ஆனால் இயேசுவும் வர்றதில்லை, கிருஷ்ணரும் வர்றதில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்தாங்க, அவங்க பார்ட்டு முடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்துகிட்டு சாதாரண மனுஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றியே, இதுக்கு முன்னாடி நாம் அப்படி தான் இருந்தோன்ட்டு. ஸோ இதை சொல்வதற்கு இறைவன் தான் வரார். கடைசி 100 வருடம் வந்து சொல்கிறார். அவங்களுடைய கதை இல்லை, நம்ம எல்லாருடைய கதையும் மொத்தமாக சொல்கிறார். ஏன்னா கடவுளுக்கு வந்து கிருஷ்ணரை தான் ரொம்ப பிடிக்கும், இயேசு தான் செல்ல குழந்தை அப்படிலாம் அவர் பாரபட்சம் பார்க்குறவர் கிடையாது. பார்க்குறவங்கள நம்ம கடவுள்னு சொல்ல மாட்டோம். ஸோ கடவுள் கடைசியில் வருவதே நாம் உண்மையில் யாராக இருந்தோம் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வர்றார். அது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெரியும். என்னென்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருந்தது. அங்கே நீங்கள் தேவதைகளாக உலகத்தையே ஆட்சி செஞ்சீங்க. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளை பாரதத்தில் தான் வணங்கிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. யார் அவங்க? எங்கே போனாங்க? எங்கேயும் போல. மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நிலை கீழே வர வர சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வம், அழகு, ஆரோக்கியம், குணம் எல்லாமே இழக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இறைவன் வரார். இழந்த பிறகு ஞாபகப்படுத்தி என்ன பிரயோஜனன்றீங்களா? அதுக்கு தான் இந்த காலச்சக்கரம். மீண்டும் அந்த சத்தியுகம் வரப்போகுது. மீண்டும் நீங்கள் அனைத்தையும் அடைய போகிறீங்க. ஆனால் தானாக நடக்காது. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இப்போ பரிசுத்தமாகணும். இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் பாவம்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடவுளையே அகங்காரம் பிடிச்ச மாதிரி தானே கட்டியிருப்பாங்க. நானே கர்த்தர், அவனை கொலை பண்ணு, இவனை கொலை பண்ணு, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி தானே இருக்குமே மதங்களில். ஸோ அப்போ கடவுள் சொல்லும்போது தான் எது ரைட்டு எது தப்புன்னே தெரியும். கடவுள் சொல்கிறாரு, நீ உடம்பு நினச்சிட்டு எது பண்ணாலும் தப்பு தான். பார்த்தாலும் கேட்டாலும் நினச்சாலும். சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பேன். அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுது. பிறரையும் அதே மாதிரி ஆத்மான்னு தான் பார்ப்பீங்க புருவமத்தியில். ஸோ அதனால தான் சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுடைய நினைவாக இயேசுடைய கதையை உருவாக்கிட்டாங்க. காமம் இல்லாமல் அவர் பிறந்தார் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஏன்னா எந்த மதத்துலையும் கடவுள் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படி சொன்னது கிடையாது. ஸோ இப்போ அவரே வந்து சொன்னால் தான் உண்டு. அது குரானில் போட்டிருக்கும், அல்லா விஞ்ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்ட்டு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறார். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். உடல்ன்றதை மறந்து ஆத்மானு உணர்ந்து நினைக்க நினைக்க ஆத்மான்ற உணர்வு உறுதியாகும். ஸோ உலகம் அழியிறதுக்குள்ளேயோ அல்லது இந்த உடலை விட்டு நம்ம உயிர் பிரிகிறதுக்குள்ளேயோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மா உணர்வில் வரீங்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பீங்க, அல்லது கொஞ்சம் லேட்டாக பிறப்பீங்க. ஆரம்பத்திலே பிறந்துட்டால் சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிப்பீங்க. ஏன்னா ஒன்ஸ் பிறந்துட்டால் மறுஜன்மம் எடுத்து தான் ஆகுமே தவிர திரும்பி ரிட்டர்னே கிடையாது. உலகம் அழியும் போது தான் போக முடியும். ஸோ இப்போ ராஜேஷ் அவர்கள் கூட இங்கே தான் எங்கேயாவது டக்குன்னு பிறந்துடுவார். பிறக்கிறதா இருந்தால் பிறப்பார், அப்படி தான் நினைக்கிறேன். எந்த ஆசையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆசை இருந்தால் பேய் அலைய வேண்டியது இருக்கும். மேபி கொஞ்சம் நேரத்துக்கு என்னடா அவ்வளோ காசு கொடுத்து கலரை கட்டணும், அதுக்குள்ளே நம்மளால் நுழையவே முடியல
அப்போ தான் அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றதை உணர்ந்திருப்பார். ஏன்னா உடலை விட்டு ஆத்மா வெளியில் வர்றதுக்கு பேர் தான் மரணமே. அப்புறம் நான் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து மிகப்பெரிய அறியாமை. காமராஜர்கிட்ட யாரோ வந்து சுடுகாட்டுக்கு ரோடு இல்லைங்கன்னு கேட்டதுக்கு, வாழறவனுக்கு வழி தேடிட்டு இருந்தால் நீ சாவரனுக்கு வழி தேடி வந்திருக்கிறே அப்படின்னார். பட் சிஎம்மாக அவர் அது பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே ஜென்ரலாக மனிதர்கள் இல்லையா, ஆத்மாவை பற்றிய விஷயம்தான் ஆன்மீகம், உடலை பற்றிய விஷயமே கிடையாது. அதில் பைபிள் வசனங்கள்லாம் சொல்கிறார். எது பணத்துக்கா பைபிள் வசனம் இல்லையா? ஆத்மா வெளியில் வந்துடும், அது அங்கேயே இருந்தாலும் சரி அல்லது வேறு தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாலும் சரி. ஸோ நீ ஒழுக்கமாக இருந்தால் கடவுள் உன்னை தேடி வருவார் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறதுனா என்னன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் கடவுளே வர்றார். பட் ஆனால் இங்கே இவர் சில நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறார். நான்வெஜ் சாப்பிடலை, இந்த மாதிரி விஷயம்லாம் இது வந்து ஆன்மீகத்தினால கிடையாது. யாரோ ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறார். சாஸ்திர குப்பைகள் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பார். ஆன்மீக புஸ்தகத்தே இவர் படித்ததெல்லாம் உலகியல் புஸ்தகம்தான். அதை என்னன்னு சொல்கிறது, அது எதுவுமே கூட வரப்போகிறதில்ல. அதனால் எந்த நன்மையுமே கிடையாது. மனிதனை வந்து இன்னும் பைத்தியக்காரனாக ஒரு பயத்திலே அழைச்சிட்டு போகும். எல்லோரும் சொல்லுவாங்க சாமி ஆன்மீகம் இதை தான் பயத்தில் எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் 24 மணி நேரமும் பயந்துட்டு இருப்பான். ஏன்னா ஒரு சக்தி என்னை வழி நடத்துதுன்னும் போது அவன் கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்பான். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு நினச்சா என்ன ஆகும்? ஸோ அவரே சொல்லியிருந்தார்ல, அவருடைய பெண்ணை வந்து எப்படி பொத்தி வளர்த்தாரு, நான் எங்கே போனாலும் நான் பின்னாடியே போயிடுவேன், தனியாலாம் அனுப்ப மாட்டேன். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடவுள் கையை அவர் பிடித்திருந்தாலோ குடும்பத்தினரை பிடிக்க வச்சுருந்தாலோ நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஸோ யாருக்கும் தீங்கிழைக்காமல் பிறருடைய பொருளை அபகரிக்காமல் வள்ளுவன் வகுத்த நீதி போல் வாழ்ந்து வந்தால் நீங்கள் எந்த மதத்தையுமே பின்பற்றத்தால ஏதாவது ஒரு சாமியை மனசில் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் என்னென்னா மதம்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஒரு சகோதரி என்ன கிறிஸ்தவ மதத்தை மாற்ற வரியா அப்படின்ட்டு ஒரு இடத்துல கேட்குறாங்க. கிறிஸ்தவ போதனை பண்ணும்போது ஏங்க இது மதமே கிடையாதுங்கன்றாங்க. ஏன்னா மதம்னா ஏதோ ஒரு ரொம்ப அருவருப்பான வார்த்தைன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. முஸ்லீம்கள் இது மதம் கிடையாது, இது மார்க்கம் அப்படின்னாங்க. மதம்னாலே வழி தான் இல்லையா, அதான் மார்க்கம்ன்றது. அது ஏன் மதம்னா கெட்ட வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ மதங்கள் வந்து நம்ம கீழே தான் எடுத்துகிட்டு வருது, மேல் நோக்கி அழைச்சிட்டு போகாது. அப்போ மேல் நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஞானத்தை யார் எடுப்பாங்கன்னா சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் தான் இப்போ எடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தாலே சொர்க்கத்தின் தேவதையாக இருந்திருந்தால் மட்டும்தான் இதை பொறுமையாக உங்களால் பார்க்க முடியும். இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும். இல்லாட்டினா இவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தேவதைகளாக இருக்கிறவங்கள தவிர யாரும் வந்து இதை ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் உலகம் அழியும்போது ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மா நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நினைக்கும் போது தான் அவங்க போவாங்க. அதனால் எல்லோருக்கும் இந்த அளவுக்கு ஞானம் தேவை. ஆனால் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிற லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து ஞானத்தை எடுக்கட்டும். அந்த ஞானம் முரளி படிக்க கடவுளே வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா அவங்க தானாக பக்தி செய்கிறத விட்டுருவாங்க. ஆனால் நீங்களாக எந்த காரணத்தை கொண்டும் பக்தி செய்கிறத விடுங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா கெட்டு நாசமாக போயிடுவாங்க. ஸோ இந்த நாஸ்திகம் பரவுனதுடைய விளைவு நம்ம உலகம் முழுவதும் பார்க்குறோம். அடுத்தது அவனுக்கே ஒரு பிரச்சனைனாலும் ஒரு பயத்திலே இருப்பான் இல்லையா. ஏன்னா அவன் கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் எங்கே போவான், யார்கிட்ட போவான்? ஒரு மிருகமாக மாறுவான். ஸோ அதனால் பக்தி பண்ணாதன்னு சொல்லாத. எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க அதை பிடிச்சிட்டு இருக்கட்டும். இதில் நிச்சய புத்தி வந்த பிறகு அது அவங்கள விட்டுருவாங்க. கடவுளே வந்துட்டாருன்ன பிறகு மற்றது தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் இவரும் கடவுளை பிடிக்கல, மற்றவர்களையும் பிடிக்காதீங்க அப்படின்னு
சரியாக சொல்லணும்னா மிகச்சரியாக தவறாக வழி நடத்தி இருக்கிறார்.